ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் மீண்டும் மீண்டும் அதிக முறை நம்மை எச்சரிக்கின்ற ஒரு காரியம், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, வேதத்தை வாசிக்க வேண்டும். சங்கீதம் முதல் சங்கீதத்தில் எப்படியாக இருக்குது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஆவியிலே ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் சத்தமாக, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்பொழுது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அநேக விதமான சோதனை நிலைகளில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கெத்செமனே தோட்டத்தில் அதே விதமாக எல்லா விதமான குழப்பமான போராட்டமான நிலையில் ஜெபித்து ஜெயம் எடுத்ததை நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தாவீது ராஜா அந்தி சந்தி மதியான வேளைகளில் அவர் ஜெபித்தார் என்றும், அதே விதமாக தானியேல் பாபிலோன் தேசத்தில் அவர் அடிமையாக இருக்கும் பொழுது தன்னுடைய பலகனின் வழியாக அவர் ஜெபித்தார். 3 முறை 3 வேளையும் அவர் ஜெபித்தார் என்று வேதவசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போ வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், ஜெபம் ஜெபம் ஜெபம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஜெயம் பெறலாம் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த ஜெபத்தை குறித்த அநேக பண்புகளை நாம் பார்க்கலாம். ஜெபம் உங்களை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. ஜெபம் உங்களை கடவுளிடம் நெருங்கி சேர்க்கிறதாய் இருக்கிறது. ஜெபம் விஷயங்களை மாற்றுகிறதாய் இருக்கிறது, அதாவது திட்டங்களை மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஜெபம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஜெபம் உங்களுக்கு அமைதியை தருகிறது. ஜெபம் உங்களை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்துகிறது. ஜெபம் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் குணப்படுத்துகிறது. ஜெபம் உங்களை குறைந்த சுயநலமான காரியங்களிலிருந்து விடுதலையாக மாற்றுகிறது. ஜெபம் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. ஜெபம் உங்களை கடவுளின் சித்தத்தில் வைத்திருக்கிறது. ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஜெபம் உங்களுக்கு ஆறுதல் தருகிறது. ஜெபம் உங்களுக்கு குணப்படுத்துகிற காரியங்களை தருகிறது. ஜெபம் உங்களை இயேசுவினுடைய சேவை செய்ய வைக்கிறது. ஜெபம் உங்களை எல்லா நிலைகளிலும் ஜெயமாக மாற்ற அது உறுதுணையாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்னும் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். ஜெபத்தினால் அவர்கள் ஜெயம் எடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். இன்று நீங்களும் நானும் ஜெபிக்க மறந்து போயிருப்போமானால், ஜெபிப்பதை நாம் மறந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைவு கூறாமல் இருப்போமானால், இன்னைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஜெப சிந்தை எங்களில் தாரும் ஆண்டவரே. ஜெப வாஞ்சை எங்களை தாரும். ஜெப பாரத்தை தாங்க அன்று ஜெபி நோக்கி வருகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.